ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோழி குழம்பு செய்வதற்கு கடாயில் 6 ஸ்பூன் மல்லி சேர்த்து விடலாம். மல்லி 2 நிமிடம் நன்றாக வறுபடவும் ஜீரகத்தை சேர்த்து விடலாம். நாம் இப்படி வறுத்து மசாலா அரைத்து செய்தால்தான் குழம்பு மிக சுவையாக இருக்கும். மல்லி இந்த அளவு வறுபடவும் 4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். ஜீரகம் சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வறுத்த பின் சிறு துண்டு பட்டை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம். 4 கிராம்பு சேர்த்து விடலாம். 8 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமிலே நன்றாக வறுக்க வேண்டும். காய்ந்த மிளகாய் இந்தளவு வறுபடவும் தேங்காய் சில் சேர்த்து விடலாம். இந்தளவு தேங்காயே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நன்றாக வறுபடவும் வேறு பிளேட்டில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளியை வதக்கி விடலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்து விடலாம். வெங்காயம் 2 நிமிடம் வதங்கினாலே போதுமானது. வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்தளவு வதங்கவும் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி சரியாக வரும். வெங்காயம் தக்காளி பாதி அளவு வதங்கினாலே போதுமானது. நம் மசாலாக்களுடன் சேர்த்து அரைத்து விடலாம். வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். வறுத்த மசாலாக்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்தளவு கரகரப்பாக அரைத்த பின் வதக்கிய வெங்காயம் தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி சேர்த்த பின் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்தளவு நன்றாக அரைத்த பின் சிக்கன் குழம்பு செய்து விடலாம். நாம் நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி இரண்டிற்கும் இதே போல் அரைத்து செய்தால் அருமையாக இருக்கும். 1/2 கிலோ கோழியை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து விடலாம். குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். நம் கோழி குழம்பிற்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை நட்சத்திரப்பூ சேர்த்து விடலாம். கிராம்பு ஏலக்காய் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயமே போதுமானது. வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். 2 நிமிடம் வதக்கிய பின் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஒரு 2 நிமிடத்திலே நன்றாக வதங்கி வந்துவிடும். இந்தளவு இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். மசாலா சேர்த்து வெங்காயத்துடன் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ சிக்கனிற்கு இந்தளவு மசாலா சரியாக வரும். இந்தளவு மசாலா வதங்கவும் சிக்கனை சேர்த்து விடலாம். சிக்கன் சேர்த்து மசாலாவுடன் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து நன்றாக வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மசாலாவுடன் சிக்கன் மிக்ஸ் ஆகவும் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலாக்களை சேர்த்து சிக்கனுடன் நன்றாக வதக்க வேண்டும். 1 நிமிடம் வதங்கவும் குக்கர் மூடியை வைத்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் இப்படி மீடியம் ஃப்ளேமில் வைப்பதால் மசாலா சிக்கனுடன் நன்றாக இறங்கி வந்துவிடும். இந்தளவு 5 நிமிடம் வதங்கி வரவும் குழம்பிற்கு தேவையான தண்ணியை ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு தண்ணீரே போதுமானது. நம் குழம்பிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். குக்கரை மூடி 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். 2 விசில் வைத்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி. நம் குழம்பு இன்னும் சற்று திக்காக வேண்டுமென்றால் அடுப்பில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் கொதிவிடலாம். இந்தளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். மல்லி இலை கறிவேப்பிலை தூவி இறக்கி விடலாம்.
நாம் கடைசியாக கறிவேப்பிலை தூவும் பொழுது கோழிக்குழம்பு மிக மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் இட்லி தோசைக்கு மிக அருமையாக இருக்கும். சிக்கன் குழம்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய சுவையில் மணக்க மணக்க கோழி குழம்பு அருமையாக ரெடி. இதே முறையில் மசாலா அரைத்து செய்தோம் என்றால் சாதத்துடனும் அருமையாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூடான ஆப்பத்துடன் சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஆப்பத்துடன் சிக்கன் குழம்பு என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதே முறையில் மசாலா அரைத்து சிக்கன் குழம்பு செய்தோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் சூடான இட்லியுடன் இந்த சிக்கன் குழம்பை வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். இந்த சுவையான சிக்கன் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.